தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும். மாதிரி பாலுக்காக மாடு வச்சிருக்கிறாங்க கிர்ரில். அங்கே இருக்கக்கூடிய மாடுகள் இருக்கு இல்லையா, காளை மாடுகள், பசு மாடுகள். ஸோ இது ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் ஜோனில் இருக்கிறதுனால ஒரு 10 கிலோமீட்டரை தாண்டினாலே காடுகள் வந்துடும். நமக்கு தெரியும் அது காடுகள்னு. காளை மாடு, பசு மாடு, இதுங்களுக்கு காடு எது வித்தியாசங்கள் பெரிய அளவுக்கு தெரியாததுனால அது நம்ம கிராமத்தை தான் சுற்றி மேயிறோன்னு சொல்லி காடுகளுக்குள்ளே போய் மேய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் டென்ஸாக. அப்படி உள்ளே போகும்போது கரெக்டாக அங்கே இருக்கக்கூடிய சிங்கங்கள் வெரி வெரி ஈஸியஸ்ட் டார்கெட்டான இந்த பசு மாடுகளை வந்து தாக்கி அடித்து கொன்று தின்னும். காளை மாடுகளையும் அடித்து தின்னும். ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் டார்கெட்டு. டிஃபென்ஸ் மெக்கானிசம் பெருசாக எதுவுமே கிடையாது. இதோட கொம்புகள்லாம் வந்து ஷார்ப்பான நம்ம ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் காளைகள் மாதிரிலாம் அதோட கொம்புகள் இருக்காது. ஒரு மாதிரி வளைஞ்சி நெருங்கிய அளவுக்கு டிஃபென்ஸுக்கு பயன்படாத மாதிரியான கொம்புகள் இருக்கும். அதுவும் பெருசாக பார்த்தா புல்லுக்கு தான் இருக்கும், கவுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இந்த மாடுகள் சும்மா உட்காந்துருக்கிற இடத்துல இது பின்னாடியிலேருந்து போய் தாவி கடிக்கிறது, அதுக்கப்புறமேலு வந்து சைட்லேருந்து பதுங்கி பாயிருதுன்னு சொல்லி இந்த கிரில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் வளர்க்கக்கூடிய கவ்வும் புல்லும் என்ன வேகத்தில் மிஞ்சி போனால் ஓடிட போகுது. அதால் பெரும்பாலும் ரொம்ப வேகமாகலாம் ஓடி தப்பிக்கலாம் முடியாது. அதுக்காகலாம் வந்து வளரல. அதோடைய எவாலுவேஷன் ப்ராசஸ் அப்படி கிடையாது. அதால் ஓடி தப்பிக்க முடியாது. அது மாதிரி ஈஸி டார்கெட் ஆகிடுச்சு திங்குது. சைஸில் கொஞ்சம் மேலே இருந்தாலும் கூட இது வந்து ஒரு ஈஸியஸ்ட் டார்கெட்டு தானே நினைக்கிறேன். அதாவது இது ஊருக்குள்ளே புகுந்து கால்நடையை கொல்லக்கூடிய ஒரு சிறுத்தை செய்யக்கூடிய வேலையை தான் இந்த சிங்கமும் செய்யுது. கிர்ரை சுற்றி வாழக்கூடிய மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய மாடுகளை இது தாக்கி வேட்டையாடி சாப்பிடுது. ஸோ இது ஒரு உதாரணம். ஸோ அப்படி பார்க்கும்போதும் நீங்கள் சொல்லக்கூடிய தன்னை விட சிறிய விலங்குகளை கொல்லாது, வேட்டையாடாது அப்படின்றதும் நீங்கள் சொல்கிறது தவறான கருத்து. அதுலேயும் உங்களுக்கு புரிதல் இல்லை அப்படின்றது தெரிய வருது.